இசைக்கு சொன்ன உண்மை கேட்டு சிவா நேராக மகா கிட்ட வர்றாங்க. மகா கிட்ட வந்துட்டு, அம்மா நீங்கள் தான் கோவில் நகையை திருட சொன்னதா இசைக்கு எல்லா உண்மையை என்கிட்ட சொல்லிட்டான். இப்போ பாருங்க, இப்போவே அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட நான் எல்லா உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சிவா சொல்கிறாங்க. வேண்டாம் சிவா, அன்னபூர்ணி அக்காட்ட எதுவும் சொல்லிடாத அப்படின்னு நீ சொன்னா என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. உன் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்குறேன் சிவா, சொல்லாத அப்படின்னு அன்னபூர்ணி கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு மகா அழுது மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே அது மட்டுமா பண்ணீங்க? இப்போ கூட அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு தெரியாமல் அவங்க பீரோலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு இசைக்கே வெளியில் கொண்டு வரதுக்கு லாயர்கிட்ட கொடுத்தீங்க. அது எல்லாமே எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன், இப்போவே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேவும் சிவா, நீ மட்டும் பெரியம்மா கிட்ட போய் சொன்னா இப்போவே இந்த இடத்துல உங்கள் அம்மா உயிரை விட்டுருவேன் அப்படின்ட்டு மகா வந்து மிரட்டினதும் இங்கே சிவா உண்மையை சொல்ல மாட்டாங்க, மறைச்சிடுறாங்க அன்னபூர்ணி கிட்ட இருந்துக்கிட்டு. ஆனால் இந்த சிவா பார்த்த உண்மை எல்லாமே ஸ்னேகாவும் பார்த்துடுறாங்க. சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துனாங்கல்ல, இந்த ஒரு வீடியோவே போதும். அன்னபூர்ணி கிட்ட மட்டும் இதை காமிச்சா அப்புறம் அவங்கள வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதுதான் நமக்கு வேணும், இப்போவே கிளம்பலாம் அப்படின்ட்டு ஸ்னேகா நேராக சிவா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அன்னபூர்ணி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மகாவுக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்னேகா கிட்ட பணம் வாங்கினது நகையை வாங்கினதெல்லாம் சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆண்டி உங்ககிட்ட நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், அதை பார்த்தா நீங்களே மிரண்டு போயிருவீங்க அப்படின்ட்டு ஸ்னேகா அன்னபூர்ணி கிட்ட அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அது காமிச்சதும் அன்னபூர்ணிக்கே அதிர்ச்சி ஆகுது. ஆண்டி, கோவில் நகையை திருட சொன்னது வேற யாரும் இல்லை ஆண்டி, மகா ஆண்டி தான். இது சிவாவுக்கு நல்லா தெரியும். சிவா இந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டான். நான் நல்ல வேலை இதெல்லாம் வீடியோ எடுத்ததுனால உங்ககிட்ட காமிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஸ்னேகா சொன்னதும் இங்கே அன்னபூர்ணி இருந்துக்கிட்டு, சிவா இந்த ஸ்னேகா சொல்கிறதெல்லாம் உண்மையாயா? மகா தான் இசைக்கிய கோவில் நகை திருட சொன்னதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சிவா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. சொல்லியா, எதுக்காக இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்ட்டு ஒரு அரைஞ்சிடுறாங்க அன்னபூர்ணி சிவாவை. பெரியமா, நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்த பெரியமா, ஆனால் அம்மா உங்ககிட்ட சொன்னால் நான் உயிரை விட்டுருவேன்னு என்கிட்ட சொல்லும் போது என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியலை, என்னை மன்னிச்சிடுங்க பெரியமா அப்படின்ட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இவ்வளோ பெரிய தப்பு உங்கள் அம்மா பண்ணியிருக்கா, அதை நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல அப்படின்ட்டு அன்னபூர்ணி கோவப்படுறாங்க சிவா மேலே. மகா, நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இப்போவே கிளம்பு, எனக்கே துரோகம் பண்ண துணிச்ச நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்ட்டு மகாவையும் அடித்து வெளியே துரத்துறாங்க. உடனே இதை ஸ்னேகா பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. என்ன சிவாவையும் சேர விடாமல் சதி பண்ணி சுவாதியோட சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கல்ல, அதுக்கு நல்லா அனுப்புவீங்க அப்படின்ட்டு ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.